நாம பார்க்க போற கதை காதல்காரா பாகம் 8. வாங்க கதைக்குள்ள போவோம். தன் தந்தை ஏற்பாடு செய்திருக்கும் பெண் பார்க்கும் படலத்தை தவிர்ப்பதற்கு தன் தோழி நேத்ராவின் உதவியை நாடினார் ஜனனி. ஏய், சத்தியமா இதான்ப்பா லாஸ்ட் டைம், ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை பேய் பிடிச்ச மாதிரி நடியேன், அப்போவாச்சும் இந்த தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குதான்னு பார்ப்போம் ப்ளீஸ் என ஜானு கெஞ்சி நிற்க, போன முறை இவர்கள் பண்ணிய கூத்தின் விளைவால் காஃபி ஷாப்பில் மயங்கி விழுந்த மாப்பிள்ளையின் முகமும் அங்கு நடந்த கலவரமும் நேத்ராவின் கண்முன் காட்சியாய் விரிந்தது. ஒரு அழகிய மாலை வேளையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்த காஃபி ஷாப்பின் அவுட்போர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் ஜனனியும், அதாவது ஜனனிக்கு பதிலாக நேத்ரா, அவளை காண வந்திருந்த அல்டாப் மாப்பிள்ளையும். தன் தோழியை பெண் பார்க்க வந்தவனை அவன் காரிலிருந்து இறங்கி டேபிளுக்கு வந்து அமர்வதற்குள்ளாகவே சிறிது எடை போட்டு விட்டிருந்தாள் நேத்ரா. அவனை பார்த்ததுமே ஜனனி ஏன் இந்த முடிவுக்கு வந்திருப்பாள் என யூகிக்க முடிந்திருந்தது. ஜனனியை பொறுத்தவரையில் தன் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை தாண்டி தனக்கென ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என பெரிதும் எதிர்பார்ப்பவள். ஆனால் வந்திருப்பவனை பார்த்தால் அதற்கு சிறிதும் சம்பந்தமில்லாமல் தான் இருந்தான். ஏற்கனவே இவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தன் தந்தையின் பிசினஸை பார்த்து கொள்ளக்கூட விருப்பமில்லாமல் எந்த நேரமும் பப் மற்றும் பார்ட்டி என இவன் அலைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அது மட்டுமில்லாமல் பெண்கள் விஷயத்திலும் இவன் நடவடிக்கை சரியில்லை என்று தெரியவர, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தன் தோழி வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதே மேல் என எண்ணித்தான் ஜனனியின் கோரிக்கையை ஏற்று இப்போது இங்கு அமர்ந்திருக்கிறாள். தன்னை அவளிடம் அறிமுகப்படுத்தி கொண்டவன் அவளை தலை முதல் கால் வரை அங்குல அங்குலமாக அளவெடுக்க ஆரம்பிக்க, பார்க்கறான் பாரு குரங்கு மாதிரி, இருடி இனிமே தான் எங்கள் ஆட்டத்தை பார்ப்ப என்று மனதிற்குள் பொறுமியபடி அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் நேத்ரா. நீ ரொம்ப ஷை டைப்புன்னு நினைக்கிறேன், நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கியே. தன் எதிரே தலைவரி கோலமாய் பூமியை வெறுத்தபடி அமர்ந்திருந்தவளை பார்த்து வாயில் போட்டிருக்கும் பபுள் காமை மென்றபடியே பிரகாஷ் கேட்க, வெட்கப்பட்ட கோழி போல் உடலை ஒரு உலுக்கி உலுக்கி மெல்ல உருமினாள் நேத்ரா. ஏய், என்னாச்சு? ஆர் யூ ஃபீலிங் கோல்ட்? நம்ம வேணா எக்ஸைட்டிங்காக ஏதாச்சும் பண்ணலாமா? அப்போ இந்த மாதிரி குளிர் தெரியாது என பற்களை காட்டி அவன் வழிவதை பார்க்க அவளுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. இல்லை இல்லை என்று இரு கைகளையும் கட்டி கொண்டு அவள் உடல் அதிர கத்தத் தொடங்க, ஹே ஹே, ஆர் யூ ஆல்ரைட்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவன் எவ்வளவு முயன்றும் அவளை அமைதிப்படுத்த முடியாமல் போக, உனக்கு எதுவும் வலிப்பு நோய் இருக்குதா என்ன? இடியட்ஸ், என்கிட்ட இதை பற்றி யாருமே சொல்லலையே, புல்ஷிட் என்று கத்திக்கொண்டே கடைசி முயற்சியாய் எதிரே இருந்தவளின் தோள்களை அழுத்த பிடித்தான் பிரகாஷ். அவனது கை மேலே பட்டவுடன் ஆட்டத்தை நிறுத்தி தொட்டவனை எரித்து விடுவது போல இரத்த சிவப்பு ஏறியிருக்கும் விழிகளால் முறைத்தபடியே அவன் நெற்றியில் தட்டி இருக்கையில் அமர வைத்தாள். ஷூ, உன் எதிரில் இருப்பவர் யார் என தெரியுமா உனக்கு? அற்பப்பதரே, யாரிடம் பேசுகிறோம் என அறிந்துதான் பேசுகிறாயா? 1000 பேர் எதிரே வந்தாலும் அனாவசியமாய் கூர்வாளால் கூறு போட்ட போர் வீரண்டா நான். பெண்களை இழிவுபடுத்தும் ஈனப்பிறவி நீ என்னை பார்த்து வலிப்பு வந்தவன் என்று கேட்கிறாய்? எவ்வளவு நெஞ்சழுத்தம் வேண்டும் உனக்கு? என இருக்கையில் இருந்து எழுந்து கம்பீரமாய் நடந்து கொண்டே கர்ஜித்தாள். ஏய், என்ன பேசுற நீ? போர் வீரனா? அது யாரு? ஒரு வழியாய் வியர்த்து வழிந்தபடி அவன் கேள்வியை கேட்டு முடிக்க, அவனது கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு நிமிடம் தடுமாறி அருகே இருந்த டேபிளை பிடித்து நின்றவள் கண்களை அழுத்த மூடி திறந்து அவசர அவசரமாய் அவளது கைப்பையை திறந்தாள். இவ்வளவு நேரம் கர்ஜித்தவள் திடீரென கைப்பையை எடுத்து எதையோ தேடிக்கொண்டிருக்க அவளை வினோதமாய் பார்த்தபடி வீதியிலே உட்கார்ந்திருந்தான் பிரகாஷ். அவனை ஓரப்பார்வை பார்த்தபடியே கைப்பையின் உள்ளே இருந்து தூய வெள்ளை நிற துணி ஒன்றில் மறைத்து வைத்திருந்த அரிசியை அள்ளி எடுத்தவள் மார்புக்கு குறுக்காக கைகளை வைத்து கண்மூடி மந்திரம் போல் ஏதோ உச்சரித்து தன் கையில் வைத்திருந்த அரிசியை ஏற்கனவே பயத்தில் முகம் வெளிரிப்போய் அமர்ந்திருந்தவனை சுற்றிலும் தூக்கி எறிந்தாள். ஏய் சீ, என்னது என அவன் வாயில் வந்து விழுந்து கொண்டிருந்த அரிசியை துப்பியவாறு கத்தினான். ஆனால் நேத்ராவோ அவனது எந்த கத்தலையும் கண்டு கொள்ளாமல் அரிசியை தூவுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். வாட்ஸ் த ஹெல் ஆர் யூ டூயிங்? ஏன் இந்த மாதிரியெல்லாம் செய்கிற? என்னாச்சு உனக்கு? படித்த பொண்ணு மாதிரியா பிஹேவ் பண்ணுற? அரிசியை அள்ளி எரிந்து கொண்டிருந்தவளின் வலது கையை இறுக பற்றி கொண்டு மீண்டும் சத்தம் போட்டான் பிரகாஷ். இடது கையின் ஆள்காட்டி விரலை தன் உதட்டில் வைத்து ஷூ என்று அவளை பார்த்து சைகை செய்தவள்
அமைதியாக இருக்கணும். வாழ்க்கை மேலே துளியாச்சும் அக்கறை இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருந்தா சத்தம் போடாம சமத்தா இருக்கணும். புரிஞ்சுதா? அவனது கத்தலுக்கு அஞ்சாமல் சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் தோள்களை குலுக்கியவாறு கூறினாள். அவன் அசந்த நேரம் பார்த்து அவனது கைப்பிடியில் சிக்கியிருந்த தனது கரத்தை வலுவாக உருவினாள். ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மா உன்னையே சுத்தி சுத்தி வர அளவுக்கு அப்படி என்ன பாவத்தை பண்ணி தொலைச்ச என்று நக்கலாக கேள்வி எழுத்தபடியே தூரத்தில் இருந்த மரத்தை அவள் வெறித்து நோக்க, என்ன பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேய் பிடிச்ச மாதிரி நீ தான் பினாத்திட்டு இருந்த. இப்போ என்னடான்னா என் பக்கத்துல பேய் சுத்துதுன்னு ரீல் விடுறியா என கூறிக்கொண்டே அவள் பார்த்த திசையில் அவனும் பார்த்தான். அங்கே அவர்கள் பார்த்த திசையில் மங்கிய விழக்கொலியில் இருந்த மரத்தின் பின்னிலிருந்து தலைமுடி முற்றிலும் மூடிய நிலையில் ஒரு பெண்ணின் தலை மட்டும் தனியே தெரிந்தது. அவன் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் கண்களை கசக்கி கொண்டு மீண்டும் பார்க்க, கிழிந்த உடையில் உடம்பில் ஆங்காங்கே தீக்காயத்தோடு சிதைந்து போயிருந்த உருவம் ஒன்று மரத்தின் பின்னிலிருந்து முழுதும் வெளியே வந்து தலைமுடியை ஒதுக்கி நீட்டிக்கொண்டிருந்த பற்களோடு இவனை பார்த்து சிரிக்க, ஐயோ அங்கு பேய் இருக்கு, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா என பதறியவன் அமர்ந்திருந்த இருக்கையில் அப்படியே மயங்கி சரிந்தான். அவன் முகத்துக்கு நேரே கைகளை ஆட்டி அவன் மயக்கம் போட்டதை உறுதிப்படுத்தியவள் மரத்தின் அருகே போய் வேடம் போட்டு நின்று கொண்டிருந்த தன் தோழி ஜனனிக்கு சோழி முடிஞ்சிச்சு என்று தம்ஸ்அப் காட்டி சங்கதியை தெரிவித்தாள். அன்று நடந்த கலவரத்தை எண்ணி நகைத்தவள், ஏய் நம்ம விசாரிச்சதுல அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அவனால ஏகப்பட்ட பொண்ணுங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதால அவனை ஒரு பொண்ணோட ஆத்மா சுத்தி வரதா சொல்லி பயமுறுத்தணும். அவன் விஷயத்துல அந்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். நீ அவன் மூஞ்சிய பார்த்துருக்கணுமே. இப்ப நினைச்சா கூட என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. அப்பா, இனி கனவுல கூட எந்த பொண்ணுக்கும் துரோகம் நினைக்க மாட்டான்னு நம்புறேன் என்று கூறி நிறுத்தினாள் நேத்ரா. கரெக்ட், அதைத்தான் நானும் சொல்கிறேன். பாரு, உனக்கு எவ்வளவு சூப்பரான ஐடியாலாம் தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீ 4 பேருக்கு நல்லது தானே பண்ண. அப்போது நம்ம பண்ணது நல்ல விஷயம் தானே என்று கொஞ்சி கொண்டே வந்தவள், இப்போ சொல்லு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவதானே என் செல்லல்ல என்று கெஞ்சியபடி முடித்தாள். இல்லடி, என்னால் எல்லாம் பண்ண முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைனா பேசாமல் நீயே ஏதாச்சும் ஐடியா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடு என்று கூறிவிட்டு முன்னேறி நடக்க, நேத்து, உனக்கு தான் சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்லை? ஸ்கூல் காலேஜ்லலாம் ஒரு ட்ராமா விடாமல் பேர் கொடுத்து நடிக்கவும் செய்திருக்க. நீ பெரிய நடிகடா தங்கம், எனக்கு அதெல்லாம் வராதுன்னு உனக்கே தெரியாதா என்று மீண்டும் ஜனனி கெஞ்ச, இல்லை ஜானு, நீன்னு சொல்லி என்னால் போய் யார் முன்னாடியும் நிற்க முடியாது. அதில் எனக்கு பெருசாக விருப்பமும் இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு நீ என் கூட பழகிறது பிடிக்காது. இதில் உனக்கு பதிலாக நான் தான் போய் இப்படியெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், 2 பேரையும் தொலைச்சு கட்டிடுவார். அதனால் ப்ளீஸ் என்னை ஆளை விட்டுடுமா என்று நேத்ரா உறுதியாக கூறி முடிக்க, ஓகே, அப்போ ஒரு ஃப்ரெண்டாக நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். பட் நான் உன்னை ஒரு நாள் ட்ராமாக்கு ஆள் எடுத்ததாக நினச்சிக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு தொகையை நான் சம்பளமாகவும் கொடுத்துட்றேன். அதே போல் எங்கள் அப்பாவை நினச்சி நீ பயப்படவும் வேண்டாம். இந்த விஷயம் அவர் காதுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்குவேன். அப்படி ஒரு வேளை தெரிஞ்சாலும் அவரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் என்று ஜனனி சீரியஸாக கூற நேத்ரா ஜர்க்காகி நின்றாள். அடுத்ததாக, நிலன், என்ன சொல்கிற நீ என்று ஆதி கேட்க, என்ன இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கா? கம்பெனியில் அமர்ந்து மிகவும் மும்மரமாக ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ஆதியின் வேலையை கெடுத்துவிட்ட பீதி முகத்தில் தெரிய நின்றிருந்தான் நிலன். எஸ் சார், உங்கள் தாத்தா சொன்ன ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணியாச்சு என்று அவன் பணிவாய் கூற, என்னால் எங்கேயும் போக முடியாது. நீ என்னோட பிஏ தானே? ஆல்ரெடி என்னோட ஷெட்யூல் ஃபுல்லாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதனால் நான் இன்னைக்கு ரொம்ப பிஸின்னு நீயே தாத்தா கிட்ட சொல்லிடு. தன் எதிரே நிற்பது நிலன் என்பதாலேயே முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்தி உத்தரவுகளை பிறப்பித்தான் ஆதி. இவன் இப்படியெல்லாம் கூறுவான் என்று தெரிந்தே கையோடு எடுத்து வந்திருந்த அலைபேசியை அவன் எதிரே வைத்து அதில் அருணாச்சலம் அவர்கள் பேசியிருந்த வீடியோவை ப்ளே செய்தான். ஆதி, நான் ரொம்ப பிஸி, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற டைலாக்கை இந்த முறை நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். டே நிலன், இது நீ வேலை செய்கிறக்கான நேரம். அதுக்குத்தான் நான் உனக்கு நிறைய சம்பளம் தரேன், புரிஞ்சுதா? அவனை எப்படியாச்சும் கிளப்பி நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், ஓகே? இல்லைனா உன்னை தாண்டா முதல்ல அடிப்பேன், படவா ராஸ்கல். ஆதியின் முகத்தில் தெரிந்த அதிருப்தியை பார்த்தாலும் அதை கண்டு கொள்ளாமல், உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நான் என்னோட வேலையை செஞ்சிட்டேன். அதாவது இன்னைக்கு இருந்த மீட்டிங் எல்லாத்தையும் முன்கூட்டியே தள்ளி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் கிளம்பி போய் சேர்மன் சொல்லியிருக்க பொண்ணை பார்த்துட்டு வரலாம் என்று கூறினான் நிலன். ஓ காட், இவர் இந்த மாதிரியெல்லாம் தொல்லை பண்ணுவார்னு தான் நான் அமெரிக்காவிலேயே வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் என்று ஆதி முணுமுணுக்க,
நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? உங்கள் தாத்தா போட்டிருக்க லிஸ்ட்டில் முதல்ல 10 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆதியின் மனநிலை அறியாமல் தன் அபிப்பிராயத்தை தெரிவித்து கொண்டிருந்தான் அவனது காரியத்தரசி. அது ஏன்? ஆதி புரியாமல் வினவ, இல்லை நம்பர் 11 இப்போ வெக்கேஷனுக்காக குடும்பத்தோட ஜப்பான் போயிருக்காங்க. அண்ட் 17ஆம் நம்பர் சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போக விரும்புவீங்களா என்ன என்று சாந்தமாய் கேட்டான் நிலன். என்ன? தனக்கு தெரியாமல் தன் தாத்தா இவ்வளவு வேலை செய்திருக்கிறாரே என நம்ப முடியாமல் மீண்டும் கேள்வி கேட்க, நீங்கள் பேசாமல் உங்கள் தாத்தா சொல்கிற மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். அப்போ தான் உங்கள் ஷெட்யூலை அடிக்கடி மாற்ற வேண்டிய வேலை எனக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டே வந்தவன் ஒரு நிமிடம் நிதானித்து, சாரி சார், நான் ஏதோ டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன். நம்ம சேர்மன் உங்கள் கல்யாண விஷயத்தில் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்களை விட அவர்கிட்ட நான் தான் இந்த விஷயத்துக்காக அதிகமாக திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சமாளிக்க முடியாத கடுப்பில் தான் நான் பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். தன் வார்த்தைகளுக்கு அவன் வெகு தீவிரமாக விளக்கம் அடித்து கொண்டிருந்த நேரம் ஆதியின் கண்களில் அவ்வளவு நேரம் இருந்த கோபம், குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவு பெற்றதை நிலன் கவனிக்க தவறியிருந்தான். இல்லை நிலன், நீ சாரி சொல்ல தேவையில்லை. சொல்லப்போனா நீ எனக்கு கொடுத்துருக்க ஐடியாவுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு நாட்கள் இருந்த குழப்பத்துக்கு விடை கண்டுபிடித்து விட்ட திருப்தியில் அவன் இதழ் விரித்து புன்னகைக்க, அவன் புன்னகைக்கு பின் இருக்கும் மர்மம் புரியாமல் இப்போது குழம்பி நிற்பது நிலனின் முறையானது. ஐடியாவா? நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? என்னோட தாத்தாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே. அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா போச்சு. ஆதி விஷமமாக சிரித்து கொண்டிருக்க, விதி அவர்கள் நால்வரையும் பார்த்து வில்லங்கமாக சிரித்து கொண்டிருந்தது.